கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் விவசாயிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு திமிரி பேரூராட்சியை சேர்ந்த விவசாயிகள் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தாங்க. இது திண்டிவனம் நகரி அகல ரயில் பாதை நில எடுப்புக்கான கருத்து கேட்பு கூட்டம். விவசாயிகளுக்கு எந்த விதமான தகவலும் தராமல் அரசு அலுவலர்கள் அவங்களுடைய நிலத்துக்கு வந்து அளந்து குச்சி நட்டு கல் நட்டு எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. நிறைய இடங்களில் பணம் கொடுத்தாச்சு, உங்கள் விளைநிலங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே பணம் கொடுத்துருவோம், உங்கள் நிலத்துக்கு கைட்லைன் வேல்யூவை விட 2 மடங்கு பணத்தை கொடுக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு, ரொம்ப நல்ல தொகையாக உங்களுக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தினாங்க. அதாவது எல்லா வேலையும் முடித்த பிறகு ஒரு கருத்து கேட்பு கூட்டம். ஏற்கனவே புயல், வெள்ளம், மழை, வறட்சி இப்படி பல்வேறு சிக்கல்களோடு ஆள் பற்றாக்குறையும் சேர்ந்து சிக்கி சீரழிந்து போன விவசாயிகளுக்கு இந்த கூட்டம் விவசாயத்தை விட்டு விடைபெறுவதற்கு ஒரு வரவேற்பு கூட்டமாக இருந்தது. நில மதிப்பீட்டில் 2 மடங்கு பணம் தரப்போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் ஒரு சில விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பணம் வந்ததும் வாங்கின கடனெல்லாம் அடைச்சிடலாம், அதுக்கப்புறம் மிச்சம் நிற்கிற பணம் நம்மக்கிட்ட எவ்வளோ நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம என்ன தொழில் செய்கிறது, இப்படிப்பட்ட சிந்தனையில் நிறைய விவசாயிகள் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அதிகமான விவசாய நிலங்களை இழக்கக்கூடிய விவசாயிகள் சிலர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வேலை வழங்கக்கூடிய அரசாணை எதுவும் இல்லை என்பதை ஆணித்தரமாக அந்த கூட்டத்தில் அறிவிச்சிட்டாங்க. விவசாயிகளின் விளைநிலத்தை பறித்து தொழிற்பேட்டை அமைக்கும் தமிழக அரசின் முயற்சியை எதிர்க்கிறோம், விவசாயிகளோடு இணைந்து நாங்கள் அதற்காக போராடுவோம், அரசிடம் உள்ள தரிசு நிலத்தை விட்டுவிட்டு விவசாய பூமியை குறிவைத்து கையகப்படுத்த முயற்சிப்பதை ஏற்க முடியாது, முழு சக்தியையும் பிரயோகித்து தமிழக பாஜ அதை தடுக்கும், இப்படிப்பட்ட போராட்ட அறிவிப்பை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு 2021 சொன்னார். அண்ணாமலை சொல்பவர் அல்ல, செய்து முடிப்பவர். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஆர். வேலு அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதுதான் இந்த ரயில்வே திட்டம் வடிவமைக்கப்பட்டது. எதிர்கால அரசியலில் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அன்புமணி அவர்கள் நில எடுப்பு விவகாரத்தில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார். விவசாயிகளின் நில எடுப்பு குறித்து அதிதீவிரமான எதிர்ப்புகளை காட்டி வருகிறார். இந்த திண்டிவனம் நகரி அகல ரயில் பாதை திட்டம் நிறைவேறி மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தால் அதன் பெருமையின் பெரும்பங்கு பாட்டாளி மக்கள் கட்சியையே சாரும். அதே சமயம் இந்த திட்டத்திற்காக அதிக நிலப்பரப்பை இழந்த விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து, வேலைவாய்ப்பை இழந்து, வருந்தி துயரப்படுகிற போது பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதுதான் குற்றம் சாட்டுவார்கள். இந்த திட்டத்தால் பாதிக்கப்படுகிற திமிரி பேரூராட்சி விவசாயிகளுக்கு முதலில் உரிமை குரல் எழுப்பப்போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.